இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அரசியலில் மாற்று கருத்துக்களை கொண்டவர்களை தேச விரோதிகளாகவோ எதிரிகளாகவோ பாஜக கருதியதில்லை என்று அதன் மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி தெரிவித்துள்ளார். அவரது கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவின் உண்மையான நிலைப்பாட்டை அத்வானி வெளிப்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார். பாஜக தொடங்கப்பட்ட தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பாஜக நிறுவனர்களில் ஒருவரான எல்.கே. அத்வானி தனது வலைப்பக்கத்தில் கட்சி தொண்டர்களுக்கு கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் மக்களவைக்கு தன்னை 6 முறை தேர்ந்தெடுத்த காந்திநகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். 14வது வயதில் RSS இயக்கத்தில் சேர்ந்தது முதலே தாய்நாட்டுக்கு சேவையாற்றுவதே தனது நோக்கமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது வாழ்க்கையின் முக்கிய கொள்கையாக முதலில் தேசம், அடுத்தது கட்சி, கடைசியில் தன்னலம் பற்றியது என்று அத்வானி குறிப்பிட்டுள்ளார். வேற்றுமை மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிப்பதே இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை என்றும் பாஜக தொடங்கப்பட்டது முதலே அரசியல் ரீதியாக வேறுபட்டு இருப்பவர்களை எதிரிகளாகவோ தேச விரோதிகளாகவோ பார்த்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தையும் ஜனநாயக மதிப்புகளையும் கட்சிக்குள்ளும் தேசிய அளவிலும் பாதுகாத்தது பாஜகவின் முக்கிய அடையாளமாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மை, நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவது, ஜனநாயகம் ஆகியவை போராட்டங்கள் நிறைந்த தனது கட்சிக்கு வழிகாட்டியாக இருந்ததாக அத்வானி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்த நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அத்வானி வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகத்தின் திருவிழாவான தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகள், ஊடகங்கள், தேர்தலை நடத்துவோர் உள்ளிட்ட அனைவரும் சீராய்வு செய்து கொள்ள வேண்டும் என்று அத்வானி கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜகவின் நீண்டகால தலைவரான அத்வானிக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. 75 வயதிற்கு மேற்பட்டோருக்கு வாய்ப்பு அளிப்பதில்லை என்ற கொள்கையின் அடிப்படையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது வலைத்தள பக்கத்தில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். அத்வானியின் கருத்துக்களை ட்விட்டரில் வரவேற்றுள்ள பிரதமர் மோடி பாஜகவின் கொள்கையை அத்வானி மிக தெளிவாக விளக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அத்வானி போன்ற தலைவர்கள் பாஜகவை வலிமைப்படுத்துவது பெருமையாக இருப்பதாகவும் தாம் பாஜகவின் தொண்டராக இருப்பதில் பெருமை கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அதிமுகவை உடைக்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறாததால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பொய்களை பேசி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி குறித்த ஸ்டாலினின் குற்றச்சாட்டை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன், தென்காசி நாடாளுமன்ற தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் ஆட்சியில் இல்லாத திமுகவால் தேர்தல் அறிக்கையை எவ்வாறு நிறைவேற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். கருணாநிதியின் குடும்பம் என்ன அரசியல் பரம்பரையா என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் அதிமுகவை உடைக்க வேண்டும் என்ற கனவு பலிக்காததால் பிரச்சாரங்களில் பொய்யான கருத்துக்களை மு.க. ஸ்டாலின் தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அதுக்கு பின்னாடி ஸ்டாலின், அவருக்கு பின்னாடி உதயநிதி, இதெல்லாம் வாரிசு அரசியலா? இதெல்லாம் அரசியல் பரம்பரையா? இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் மக்கள் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கலாம். ஒரு விவசாயி தொண்டனா இருந்து படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு முதலமைச்சரா உங்களுடைய ஆதரவோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் நினைச்ச ஒரு விவசாயி முதலமைச்சர் ஒரு கொஞ்ச நாள்ல ஆட்சி கலந்து போயிடும், அதிமுக உடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதெல்லாம் காணல் நீராகி போச்சு. அது கண்ட கனவெல்லாம் கண்டுபிடிச்சதையும் அது தெரியாத போயிட்டுது. அது தெரியாத இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லா இடத்துலையும் பொய்யா பேசுறாரு. பொய் மூட்டையை அவுத்து விடுறாரு. தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் நாட்டுக்கு வலிமையான மற்றும் நிலையான பிரதமரை தேர்வு செய்ய அதிமுக கூட்டணி வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்திக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வேட்பாளரின் பெயரை முதலமைச்சர் மாற்றி கூறியதால் தொண்டர்கள் வேதனை அடைந்தனர். இதனிடையே கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் அமைச்சர் SP வேலுமணி குறித்து உண்மைக்கு மாறான கருத்துக்களை மு.க. ஸ்டாலின் பேசி வருவதாகவும் இதனை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் கூறினார். ஸ்டாலின் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல அவதூறான பொய்யான உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து நிலைகுலைந்து போய்
தட்டு தடுமாறி பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ளாட்சி அமைச்சர் மீது பல உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னால இதே பிரச்சனையை இதே பொருளை நீதிமன்றத்தில் வழக்கா தொடுத்தார். யாரை வச்சு? அவங்க வக்கீல் RS பாரதி வச்சு வழக்கா தொடுத்தார். அப்ப நம்ம மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து ஸ்டாலினை பார்த்து ஒரு சவால் விட்டார். என்ன சவால் தெரியுங்களா உங்களுக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எதிர்கட்சி தலைவரை ரிசைன் பண்ணுங்க, திமுக தலைவர் பதவியை ரிசைன் பண்ணுங்க, நான் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்றேன், 2 பேர் நீதிமன்றத்தில் வாதாடுவேன். நீங்கள் வெற்றி அடைந்தால் வழக்குகளில் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன், நான் வெற்றி அடைந்தால் நீங்கள் அரசியலிருந்து விலக தயாரா என்று சவால் விட்டார். இதுவரைக்கும் பதில் இல்ல. அதை திரும்ப இப்ப புதுப்பிச்சு கூட்டத்தில் பேசிட்டு வர்றாரு. மக்கள் நம்ப மாட்டாங்க. முன்னதாக உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், வயநாட்டில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சியின் பலவீனத்தை காட்டுவதாக தெரிவித்தார். இடைத்தேர்தலை தடுத்து நிறுத்த சதி செய்வதாக கூறுவது பொய் என்றும் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்தார். இன்கம் டேக்ஸ் மற்றும் இது மாதிரியான பண பரிமாற்றங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்துடைய விதி. அதை மீறி யாராக இருந்தாலும் அவர்கள் அதற்கு ஆளுங்கட்சி பிரமுகராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி பிரமுகராக இருந்தாலும் சரி, பொதுவானவர்களாக இருந்தாலும் சரி, கணக்கில் இருந்துதான் அவர்களை எடுத்து செல்ல வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்ற நியதி இருக்கிறதுனால் அதை மீறி செல்வது என்பது உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் சட்டம் சமம்தான். தென்காசி தொகுதியில் முதலமைச்சரின் பிரச்சாரத்தையொட்டி தொண்டர்கள் அதிக அளவில் கூடினர். அப்பொழுது எம்ஜிஆர் பாடலுக்கு தொண்டர்கள் உற்சாக நடனம் ஆடினர். இதனை அங்கிருந்தவர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். ஈரோடு தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் கணேசமூர்த்தியை ஆதரித்து ஈரோட்டில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள நீட் தேர்வு ரத்து, விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை உள்ளிட்ட அம்சங்கள் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். இந்த இரு அறிக்கைகளிலும் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும், காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்து போய் அது ஒரு பொய்யான அறிக்கை என்று மோடி விமர்சித்திருப்பதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழிகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் நிச்சயமாக உறுதியாக காப்பாற்றப்படும், சந்தேகம் வேண்டாம். அதனால்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்து போயிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பொய்யான அறிக்கையை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது என்று விமர்சனம் செஞ்சிருக்கிறார். திமுகவின் தேர்தல் அறிக்கை சாத்தியமற்றது என்று கூறும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எது சாத்தியமில்லை என்று சொன்னால் அதனை பரிசீலனை செய்வோம் என்று மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, குறிப்பா காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை சாத்தியமற்றது என்று எடப்பாடி சொல்லுகிறார். சாத்தியம் இல்லைன்னு சொல்லி இருந்தா எது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா அது வச்சு நானும் பரிசீலிக்கிறேன். அவரால் முடிஞ்சது காலை பார்த்தால் ஊர்ந்து போய் தொட்டு வணங்குறதை தவிர அவருக்கு எதுவும் சாத்தியம் கிடையாது. தமிழகத்தில் 35,000 போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று முதலமைச்சர் கூறுவது சாதனையா என்றும், மக்கள் தங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை எடுத்து கூறியே போராட்டம் நடத்துவதாகவும் மு க ஸ்டாலின் கூறினார். இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக சார்பில் நேற்று புதிய மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஆளும் கட்சிக்கு ஆதரவான IAS, IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காவல்துறை வாகனங்களில் வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் பணம் விநியோகம் செய்து வருவதாகவும், இதற்கு காவல்துறை உயரதிகாரிகள் உதவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரது சொத்து மதிப்பு கடந்த 5 ஆண்டுகளில் 69% உயர்ந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடவுள்ள ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் போட்டியிட உள்ளார். வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால்
கல்பேட்டா பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் திறந்தவெளி வாகனத்தில் ராகுல் காந்தி பேரணியாக சென்றார். அவருடன் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி, கேரள எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா மற்றும் காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள் பலரும் சென்றனர். பேரணியின் இறுதியில் வயநாடு மக்களவைத் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை ராகுல் காந்தி தாக்கல் செய்தார். அப்போது பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பின்னர் வெளியே வந்த ராகுல் காந்தி தொண்டர்களிடம் தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்க்சிஸ்ட் கட்சியினர் தன்னை விமர்சிப்பதை புரிந்து கொள்வதாகவும், ஆனால் தேர்தல் பரப்புரையில் தான் அவர்களை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். The CPM and the Congress have been locked in a fight in Kerala, and this fight will go on. But I want to make it very clear to my brothers and sisters in Kerala, to my brothers and sisters in the Congress party, my brothers and sisters in the CPM. I understand that the CPM has to attack me. I understand that they have to fight me. But I am not going to say a word against the CPM. I'm here to send a message of unity. I'm here to send a message that South India is important. And I fully understand that the CPM has to attack me. So I will absorb all their attack with happiness. But from me, you will not hear a word in my campaign against the CPM. முன்னதாக வயநாடு தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவுடன் ராகுல் காந்தி தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தமது ரொக்க கையிருப்பு 40,000 ரூபாய் என கூறியுள்ளார். வங்கிக் கணக்குகளில் 17,93,000 ரூபாய் இருப்பதாகவும், தமது ஆண்டு வருமானம் சுமார் 1,12,00,000 ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு அமேதி தொகுதியில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தமக்கு 8,07,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருப்பதாக கூறியிருந்த ராகுல், தற்போது 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களே இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 2014 பொதுத் தேர்தலில் 1,32,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக கூறியிருந்த ராகுல், தற்போது 10,08,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கடந்த 2014ஆம் ஆண்டில் 9,39,00,000 இருந்த அவரது சொத்து மதிப்பு சுமார் 69% அதிகரித்து 15,88,00,000 உயர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே தமது தாயார் சோனியா காந்தியிடம் வாங்கிய 5 லட்சம் ரூபாய் உட்பட 72 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாகவும் ராகுல் காந்தி தனது பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி தொகுதியில் போட்டியிடுவதற்காக ராகுல் காந்தி வரும் 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்தி வரும் 11ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இந்த 2 பேரின் வேட்புமனு தாக்கலின் போதும் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கலந்து கொள்வார் என்று காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவது அக்கட்சி தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து சென்றிருந்த கோஷி பேபி என்ற காங்கிரஸ் நிர்வாகி ராகுல் காந்தி தென்னிந்தியாவில் போட்டியிடுவது தங்களுக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல் காரணம் தென்னிந்தியாவிலே நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு போலரைசேஷன் கொண்டு வராங்க. அந்த மாதிரி தென்னிந்தியாவினுடைய 3 மாநிலங்களும் சேர்கின்ற ஒரு சங்கமம் இது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. இதில் இங்கே 88 தொகுதிகள் இருக்கிறது. இந்த 88 தொகுதிகளிலேயும் அருமை தலைவர் ராகுல் காந்தி நிற்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக தென்னிந்தியாவிலே, அதுவும் குறிப்பாக கேரளா மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி அவருக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுவதால் தோட்டத் தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சையத் முகமது நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நிறைய பிரச்சனை இருக்கு. அது எந்த தோட்ட தொழிலாளிகளோட பிரச்சனை, தோட்ட தொழிலாளர் அநேகமாக இருக்கிற ஒரு கான்ஸ்டிடியூன்சி இது வயநாடு பக்கத்தில் இருக்கிற நீலகிரியில் தான் தோட்ட தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிறாங்க. எங்களோட பிரச்சனைக்கு எங்களோட அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்கள் பிரச்சனைக்கு முடிவு காணும் என்ற நம்பிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கி அவர் இங்கிருந்து வின் பண்ணுவார் என்று நாங்கள் நம்புகிறோம்.
காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தென்னக மக்களை நேசிக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வயநாட்டில் போட்டியிடுவதாக தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர் KV தங்கபாலு தெரிவித்திருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தியை தென்னாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்கு இது உதாரணம். தமிழகம், கர்நாடகம், கேரளம், ஆந்திரா எல்லா மாநிலங்களிலிருந்து வரை போட்டியிட வேண்டும் விரும்பினார்கள். இது 3 மாநிலங்களிலும் இணைக்கிற தொகுதி என்பதால் இங்கே தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ராகுல் காந்தி தென்னக மக்களை மிகவும் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளப்படுத்துவதற்காக இதை செய்கிறார். வயநாட்டில் போட்டியிடும் ராகுல் காந்தி மீது மக்களின் அன்பு வயநாட்டில் வெளிப்படுத்துவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் KC വേണുഗോപാൽ தெரிவித்துள்ளார். ഇന്ത്യയിലെ ജനങ്ങൾ പ്രധാനമന്ത്രി സ്ഥാനത്തേക്ക് കൺസിഡർ ചെയ്യുന്ന ഒരു നേതാവ് നമ്മുടെ നാട്ടിൽ വന്ന് മത്സരിക്കുന്നു എന്ന് പറയുമ്പോൾ അവരെ സംബന്ധിച്ചിടത്തോളം അത് രാഷ്ട്രീയത്തിന് അതീതമാണ്, ജാതിമത സമവാക്യങ്ങൾക്ക് അതീതമാണ്, എല്ലാത്തിനും അതീതമായിട്ടുള്ള ഒരു സ്നേഹവും സന്തോഷവുമാണ് ഇവിടെ കാണാൻ കഴിയുക. ഒരു മുന്നിലും അവർ പോയിട്ടില്ല. അവർക്ക് ഇനിയുള്ള ദിവസങ്ങളിൽ LDF ആയാലും BJP ആയാലും மொத்தத்தில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுவது அந்த கட்சி நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை போல ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 தொகுதிகளில் போட்டியிட்ட தலைவர்கள் பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசியல்வாதிகள் போட்டி கடுமையாக இருக்கும் போதோ, வெற்றி வாய்ப்பு பெறும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாக கூறும் போதோ 2 தொகுதிகளில் போட்டியிட்டு அவற்றில் வெற்றி பெற்றால் ஒன்றை ராஜினாமா செய்வர். 1957 பாரதிய ஜனதாவின் தாய் அமைப்பான ஜனசங்கத்தின் வளரும் தலைவராக இருந்த வாஜ்பாய் உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூர், லக்னோ மற்றும் மதுரா ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஆனால் சர்க்கரை களஞ்சியமான பல்ராம்பூர் மட்டும் இனிப்பான முடிவை தந்தது. மற்ற 2 தொகுதிகளிலும் வாஜ்பாய் தோற்றார். மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சி கலைந்தபோது 1980ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மற்றும் ஆந்திராவின் மேடக் தொகுதிகளில் இந்திரா காந்தி போட்டியிட்டார். அவை 2லும் வென்றார். இதேபோல் சோனியா காந்தி 1999ஆம் ஆண்டில் முதல் முறையாக களம் கண்டபோது கர்நாடகாவின் பெல்லாரி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வென்றார். 1991இல் மத்திய பிரதேசத்தின் விதிஷா மற்றும் லக்னோவில் போட்டியிட்டு 2லும் வாஜ்பாய் வென்றார். பிரதமர் மோடி 2014இல் வதோதரா மற்றும் வாரணாசியில் போட்டியிட்டு வென்றார். அதில் வதோதராவை ராஜினாமா செய்தார். பொதுவாக வடக்கில் பிரச்சனை ஏற்படும் பொழுதெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் தெற்கே நாடி வந்துள்ளனர். எமர்ஜென்சிக்கு பின் 1977ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் கர்நாடகத்தின் சிக்மங்களூரில் போட்டியிட்டு இந்திரா தோற்றார். பின் 1978 இடைத்தேர்தலில் அங்கு இந்திரா மீண்டும் வென்றார். 1979இல் காலியாக இருந்த தஞ்சை தொகுதியில் இந்திரா போட்டியிட நினைத்தார். அவருக்கு முதல்வர் எம்ஜிஆர் ஆதரவளிக்க முன்வந்தார். ஆனால் மொரார்ஜி தேசாய் எதிர்ப்பால் எம்ஜிஆர் தன் முடிவை மாற்றியதால் இந்திராவால் போட்டியிட முடியவில்லை. 1980ஆம் ஆண்டில் ஆந்திராவின் மேடக்கில் இந்திரா காந்தி மீண்டும் போட்டியிட்டு வென்றார். சென்னை தாம்பரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைர நகைகள் சிக்கின. தாம்பரம் GST சாலையில் தாசில்தார் ரவிச்சந்திரன் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் சென்ற வேனை மடக்கி சோதனையிட்டதில் அதில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைர நகைகள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அண்ணா நகரில் உள்ள பிரபல நகைக்கடைக்கு சொந்தமான நகைகள் என்பது கண்டறியப்பட்டது. நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் இருந்தும் வாகனத்தில் பதிவு எண் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூந்தமல்லி அருகே உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டுவரப்பட்ட 7,84,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். காரில் வந்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் என்பவரிடம் இருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி சோதனைச் சாவடியில் தனியார் நிதி நிறுவன ஊழியரிடம் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் வந்தவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பணம் திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படைகளால் சுமார் 400 கோடி ரூபாய் ரொக்கமும் 318 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் பறக்கும் படைகளால் 399 கோடியே 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சுமார் 163 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் 709 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் 318 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் வாரியான விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. மேலும் இலவசமாக கொடுப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட 29 கோடி ரூபாய் மதிப்பிலான பிற பொருட்களும் நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையர்கள் உறுதியளித்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருகின்ற 18ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, அசோக் லவாசா மற்றும் இயக்குநர்கள் திலீப் சர்மா, ஓஜா ஆகியோர் தமிழகம் வந்தனர். சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்திய நிலையில் வருமான வரித்துறை, சுங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், டிஜிபி ராஜேந்திரன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மார்டி உள்ளிட்டோரிடம் ஆலோசனை மேற்கொண்டனர். தலைமை தேர்தல் ஆணையர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா, பணப்பட்டுவாடாவை தடுக்க வாகன சோதனையை அதிகரிக்கவும் மாவட்ட எல்லைப் பகுதியில் சோதனையை தீவிரப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மேலும் பட்டுவாடாவிற்காக பணம் எடுத்துச் செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் தொடர்பான புகார்களுக்கு 1950 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். The commission has given number of directions to the district authorities, especially with regard to the execution of non-bailable warrants. We have directed that all non-bailable warrants should be executed immediately and a compliance report given to the CEO within the next 2 or 3 days. மேலும் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அசோக் லவாசா தெரிவித்துள்ளார். The issue of 4 pending by-elections is under the consideration of the Election Commission of India, and as soon as we have decided, media will be the first to know about it. BSNL விளம்பரத்தில் பிரதமர் மோடியின் புகைப்படம் வருவதும் நமோ டிவியின் விளம்பரங்கள் குறித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். குக்கர் சின்னம் அளித்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் யாருக்கும் சாதகமாக செயல்படவில்லை எனவும் சட்டத்தின்படிதான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்த பின்னர் தமிழகத்தில் மட்டும் இதுவரை 127 கோடி ரூபாய் பறிமுதல் செய்துள்ளதாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்றும் அசோக் லவாசா உறுதியளித்துள்ளார். குட்கா புகழ் விஜயபாஸ்கர் என்றால் குறைகூறும் புகழ் மு.க. ஸ்டாலின் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். இதேபோன்று தேர்தல் பரப்புரையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். திருச்சி மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த், ஸ்டாலின் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் என்றார். எப்பொழுது பார்த்தாலும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை குட்கா புகழ் என்று கூறி வரும் அவர் குறை கூறும் புகழ் பெற்றவர் என ஸ்டாலினை சாடினார். ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விஜயபாஸ்கர் இருப்பதாகவும் துருதுருவென செயல்படுவதாகவும் பாராட்டினார். குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னு நாங்க ஒரு புது டைட்டில் புதுக்கோட்டையில கொடுத்தோம், குறை சொல்லும் புகழ் பெற்ற திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி புது டைட்டில அவருக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். அதனால ஒரு எதிர்கட்சி தலைவராக டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பத்தி பேசணும். இந்த கூட்டத்தில் தேமுதிகவினர் மதுபோதையில் நடனமாடியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இரண்டாயிரத்து 14 பாஜகவுடன் கூட்டணி வைக்காததை மனதில் வைத்துக் கொண்டுதான் மருத்துவமனையில் இருந்த ஜெயலலிதாவை மோடி வந்து பார்க்கவில்லை என டிடிவி தினகரன் விமர்சித்தார். திருச்சி அமமுக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் செய்த அவர்,
அமமுகவை அழிக்க மோடி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். கொடூரமாக நம்மை அழிக்க நினைப்பதற்கு காரணம் 2014 தேர்தலின் பொழுது அம்மா அவர்கள் மோடியுடன் கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இந்தியா முழுவதும் மோடியின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்க தயாராக இருந்த பொழுது தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரம் அம்மா அவர்கள் கேட்டார்களே, குஜராத்தை சேர்ந்த அந்த மோடி வேண்டுமா உங்களுக்கு, அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி உங்களுக்கு வேண்டுமா? தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அத்தொகுதி பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன், தலைகீழாக நின்றாலும் தாமரை மலராது என கூறும் ஸ்டாலினுக்கு தாவரவியல் தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தலைகீழாக யோசிக்க கூடாது எனவும் ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், நீட் தேர்வுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடியதே ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம்தான் எனவும் இனியும் காங்கிரஸ் ஏமாற்ற முடியாது எனவும் விமர்சித்தார். இனிமே தாமரவியலே அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் தலைகீழா நின்னாலும் தாமரை மலராதுன்னா தாமரை தலைகீழாலும் மலராதுங்க, தாமரை நேராக தாங்க மலரும். தாமரை எங்க தலைகீழா மலரும்? அதனால நீங்க ஏன் இவ்வளோ தலைகீழா யோசனை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே கொஞ்சம் நேர்மறையா யோசனை பண்ணுங்க. மயிலாடுதுறை திமுக வேட்பாளர் சே. ராமலிங்கத்தை ஆதரித்து பரப்புரை செய்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மத்திய அரசும் வஞ்சகங்களுக்கு துணை போகும் எடப்பாடி பழனிசாமி அரசும் விரைவில் தூக்கி எறியப்படும் என்றார். கஜா புயல் தாக்கியதே, எங்கள் விவசாயிகள் வாழ்விழந்து கதறி கண்ணீர் வடித்தனரே, ஒரு சொல் ஆறுதல் சொல் அனுதாப சொல் சொன்னதுண்டா நரேந்திர மோடி? எட்டி பார்த்ததுண்டா? காஷ்மீர் முதல் குமரி வரை மோடி எதிர்ப்பு அலை வீச தொடங்கியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் பேசினார். கடலூர் திமுக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி வைக்க அத்தனை கட்சிகளும் தயங்குவதாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் வந்தபோது அதற்கு வழிவிடுமாறு அவர் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். இதனையடுத்து கூட்டத்தில் இருந்த தொண்டர் ஒருவர் மதுபோதையில் கூச்சலிட்டதை அடுத்து போலீசார் அவரை தூக்கி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அனைவரும் பெண் குழந்தைகளை தவறாமல் படிக்க வைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் தேங்காய் மடத்துப்பட்டி, அதியமான் கோட்டை பகுதிகளில் அன்புமணிக்கு ஆதரவு திரட்டிய ராமதாஸ், அதிமுக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, உங்களுடைய பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க. ஆமாம், இங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளில் இங்கே இருக்கிறவங்கள கலெக்டர் ஆகணும், IAS IPS ஆகணும். மதுரை மற்றும் விருதுநகர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதனை வளர்த்துவிட்டதே திமுக தான் என விமர்சித்தார். கதர் கட்டியது காங்கிரஸ் கட்சி எனவும் காவி கட்டியது பாஜக கட்சி எனவும் அவர் விமர்சித்தார். இவர்கள் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்பவர்கள். சாதி உணர்ச்சியை தூண்டி, மத உணர்ச்சியை தூண்டி, மனிதர்களுக்கு மட்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம், உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்போம், உங்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுப்போம், உங்களுக்கு மிக்சி கொடுப்போம், உங்களுக்கு கிரைண்டர் கொடுப்போம் என்று மனிதர்களுக்கு மட்டுமே கவர்ச்சிகரமான இனிப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்லி சொல்லி வாக்கை பறித்து ஆட்சிக்கு வர நினைப்பவர்கள். தேர்தல் நாள் நெருங்குவதையொட்டி தேர்தல் பரப்புரை களமும் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரச்சார களத்தில் அரங்கேறிய சில காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறன் எழும்பூர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். பரப்புரையின் போது பேசிய அவர், கிரிக்கெட்டில் தோனி சதம் அடிக்கிறாரோ இல்லையோ, பெட்ரோல் விலை சதம் அடித்துவிடும் என்றார். நீட் தேர்வு மாணவர்களை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த நீட் தேர்வை கண்டிப்பாக அடியோடு ஒழித்திட வேண்டும் என்று நம் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கூறுகிறார்கள். கண்டிப்பாக அந்த நீட்டை நாம் ஒழித்திடுவோம் என்று. மயிலாடுதுறையில் 10 சுயேட்சை வேட்பாளர்கள் ஒன்றிணைந்து பறையடித்தவாறு வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பாரம்பரிய இசை ஒலித்தபடி வந்த அவர்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். வித்தியாசமான முறையில் பரப்புரை மேற்கொண்ட அவர்களுக்கு பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர்.
அதிமுக கூட்டணியை இயக்கிக் கொண்டிருப்பது மோடி என திண்டுக்கல் லியோனி பேசினார். வேலூரில் திமுகவுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மோடி அஞ்சுவதாக விமர்சித்தார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் செல்லக்குமார் கிருஷ்ணகிரி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்களில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை எடுத்து கூறி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கோடிகளை பெற்றுக்கொண்டு அதிமுக கூட்டணியில் பாமக சேர்ந்துள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டினார். நாகை மாவட்டம் செம்பனார்கோவிலில் மயிலாடுதுறை திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர் இந்த தேர்தலோடு பாமக காணாமல் போய்விடும் என்றார். விருதுநகரில் தேர்தல் பரப்புரைக்காக வந்த ஜி.கே. வாசன் பிரதமர் நரேந்திர மோடி என்பதற்கு பதிலாக மன்மோகன் சிங் நரேந்திர மோடி என்று கூறி தடுமாறினார். வளமான இந்திய நாட்டை உருவாக்கக்கூடிய திறமை, மீண்டும் ஆளக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் திரு நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மக்களிடம் இருந்து பணம் பறிப்பதற்காக ப. சிதம்பரம் கொண்டு வந்த ஜிஎஸ்டியை மோடி அரசு பின்பற்றி வருவதாக அமமுக அமைப்பு செயலாளர் நடிகர் செந்தில் விமர்சித்தார். காரைக்குடியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் ஜெயலலிதாவுக்கு பிடிக்காதவர்களுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக கூறினார். நாகரிகமற்ற வார்த்தைகளில் ஸ்டாலின் பேசுவதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் விமர்சித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பரப்புரை மேற்கொண்ட அவர் ஸ்டாலின் தனிமனித விமர்சனத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். அவரை பற்றி பேச வேண்டாம் இந்த 7 நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா பேச வைக்கிறார். ஏன்னா நாகரிகமற்ற அரசியல் வார்த்தைகள், தனி மனித விமர்சனம், இது மட்டும்தான் அவங்க பேசுறாங்க. கூட்டம் முடிந்து திரும்பிச் செல்லும் போது தொண்டர்களுடன் கைகுலுக்கிய சரத்குமார் கை எட்டாததால் வேனில் இருந்து தொங்கியபடி கை கொடுத்து சென்றார். தேர்தலை ஒட்டி தலைவர்கள் எந்தெந்த பகுதியில் இன்று பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், மதுரை நாடாளுமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தென் சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். திமுக தலைவர் மு. ஸ்டாலின் கரூர், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் பெண்ணாகரம், பாலக்கோடு, கிருஷ்ணகிரி, ஒசூர் பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருச்சி, திண்டுக்கல், தேனி நாடாளுமன்ற தொகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார்.